ஹாய் ஆல். ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நடந்துச்சு. அவருக்கு பெரும்பாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பெருசா ஈடுபாடும் இல்ல. அத அவரு ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாரு. நான் தான் அது ரொம்ப ஈடுபாடோட எல்லா இந்த கிளாஸஸ்லாம் கன்டினியூஸா எடுக்கிறது. ஸோ கன்டினியூஸா ஒரு 4 பேட்சஸ் போயிட்டுருக்கு. 3 பேட்ச் முடிச்சுட்டு இப்போ 4த் பேட்ச் போயிட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எழுந்து வரும்பொழுது குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறத கொஞ்ச நேரம் கேட்பாரு. ஸோ நான் அங்கே கிளாஸில் சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் என்னென்னா, அதிசயமான அற்புதம் இன்று நிகழப்போகிறது, ஒண்டர்ஃபுல் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ டுடே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அவர் கிளாஸ் முடிச்சுட்டு என்கிட்ட கேட்பார், என்னது இது அப்படின்னும் போது, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்லும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஒரு இயருக்கு ஃபுல்லாக ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் பண்ணால் இந்த வருஷம் இயர் எண்டு இல்லையா, லாஸ்ட் இயர் எண்டு தமிழ் நியூ இயர் எண்டு இல்லையா, ஸோ அதில் மார்ச்சோடு சேர்ந்து பண்ணால் அச்சீவ்மெண்ட் பண்ணால் ஒரு பெரிய கிஃப்ட் தரதாக சொல்லப்பட்டது. ஒரு 300 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸில் இவர் என்ன சொன்னார், எனக்கு அந்த கிஃப்ட் வேணும், வேணா உன்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். இது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், நான் எல்லாருக்கிட்டையுமே கிளாஸ்லேயும் சொல்லுவேன், மணி பொருட்கள் இதெல்லாம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் தாமதமாகும். ஏன்னா அது ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் அதர் பர்சன்ஸ்க்கு இருக்குன்றதுனால தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ நீ சொல்லு, இதை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நான் அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த ப்ரைஸ் ஒட்டியிருப்பாங்க போல் அங்கே ஆஃபீஸில் லிஸ்ட்டு, அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இது ஜெப்ரானிக்ஸ் 5.1 ப்ளூடூத் ஹோம் தியேட்டர். ஸோ இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். இது ஆக்சுவலி எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான். நாங்கள் போன லாஸ்ட் இயரே இந்த ஹோம் தியேட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் பெரும்பாலும் நான் டிவியே பார்க்குறதே கிடையாது. வீட்டில் இருக்கும்போது டிவியே பார்க்க மாட்டேன். என் பையன் மட்டும்தான் பார்ப்பான். ரேராக அவர் தான் பார்ப்பார். ஸோ நைட்டில் சாப்பிடும்பொழுது ஏதாவது பார்ப்போம், அவ்வளோதான் விஷயமே. ஸோ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அதை வாங்கணுன்றது பெரிய ஐடியாலாம் இல்லை. பட் அது கிடைச்சா ஓகே தான்ன்ற மாதிரி இருந்தது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் போய் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எந்த கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் உங்களுடைய நேம் எழுதிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அவர் எழுதிட்டு அந்த ஆஃபீஸில் எழுதும்போது எல்லாரும் சிரிச்சாங்களாம். இது என்னென்னா, இந்த கிஃப்ட் எனக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாராம். அது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். இது எழுதுனது பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ எழுதிட்டு வந்துட்ட பிறகு என்கிட்ட சொன்னார், உன்னை நம்பி நான் ஏதோ எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நமக்கு தான் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் அதை வாங்குகிற மாதிரி, உங்கள் பாஸ்கிட்டேருந்து அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி, ஹாப்பியாக என்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி, நான் அதை வீடியோவை எடுத்து போடுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதே மாதிரி அவர் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிற மாதிரி, நான் சக்ஸஸ் ஸ்டோரியாக ஷேர் பண்ணுற மாதிரி நானும் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த நாளும் வந்தது. அண்டு லாஸ்ட் வீக் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த சாட்டர்டே கொடுத்துட்டாங்க. 2 நாள் ஆச்சு. இதை நான் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் வீடியோ போடல. ஆக்சுவலி திங்கக்கிழமையே போட வேண்டிய வீடியோ தான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. செம்ம சூப்பரான சவுண்ட் எஃபெக்ட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளூடூத் கனெக்டடோட ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சாங் அதை கேட்ட உடனே கும்முன்னு அதை கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருந்தது. நம்மளுடைய மைண்டு சில டைம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது அந்த மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு பீட் நமக்குள்ளே ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப ஹாப்பி மூடில் இருந்தேன். என்னால் நன்றி சொல்லி மாளவே இல்லை. யூனிவர்ஸ்க்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக அட்ராக்ட் செய்து தரப்படும். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு விட்டுடுங்க. லெட் இட் கோ பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு எந்த டவுட்டும் ஆகக்கூடாதுன்ற கண்டிஷனையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார். எல்லாருமே கிண்டல் பண்ண தான் செஞ்சுருந்தாங்க. ஆனாலும் அதை காதில் வாங்கலை அவர். அண்ட் ஒண்டர்ஃபுல் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் அவர் ஃபாலோ பண்ணார். ஸோ கிஃப்ட் எடுக்கும்போது பயங்கர ப்ரைட் மொமெண்ட் அவருக்கு. அவ்வளோ மெம்பர்ஸில் இவருக்கு ரிசீவ் ஆனது. ஸோ இவருக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லைனா 3 month லைஃப் கோச்சிங், 3 months லைஃப் கோச்சிங்கில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கால் ட்வைஸ் அ மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக வீக்கெண்டில் லைவில் பேசுவேன். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஃப்ரீ, இல்லைனா மணி அட்ராக்ஷன் ஃப்ரீ. ஏதாவது 2 கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ஓப்பனப்போ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட். 3 months உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கோல் நோக்கி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத கை கூட்டிட்டு போவோம். அண்ட் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேறு லெவலுங்க. நிறைய சக்ஸஸ், நிறைய சின்ன சின்ன சக்ஸஸ். இப்போ ரீசெண்டாக சேர்ந்த பேட்ச் 4 போயிட்டுருக்கு. 12 days கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. ஸோ அதுலேயே சின்ன சின்ன விஷயங்கள் பயங்கரமாக சர்ப்ரைஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ் வேணும்னா மறக்காமல் நெக்ஸ்ட்
6 பேட்சுக்கு நீங்கள் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 27லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.